ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சுண்டக்காய் வந்து எங்கள் வீட்லேயே இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் முள் இருக்கும், நம்ம பார்த்து அதை பிடுங்கணும். இல்லைன்னா முள் கைக்கு விட்டுச்சுன்னா சரியாக வலிக்கும். ஒரு செடி வச்சாவே ஃபுல்லாகவே சுண்டைக்காயாக இருக்கும், அதுவே போதும் நமக்கு. எல்லாமே நான் கொத்து கொத்த பறிக்க அது பார்க்க தான் கொத்து கொத்தாக இருக்கும். அது சின்ன சின்ன சொன்னது அது வந்து மழை மலையில் சாஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக அதுக்குள்ளே இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் எடுக்க போகிறோம். விதைன்னா அதுக்குள்ளே இருக்கிற விதையில அந்த காயை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதில் இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறோம். அந்த காயை மட்டும் எடுக்க போகிறோம், அந்த காம்பை எடுத்துடும். இதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சிடணும். நம்ம எதுவுமே பண்ணாலும் வெறும் எண்ணெயில் வதக்கி வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா, அது வந்து வர மிளகான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அதை மட்டும் போட்டு இதை வதக்கிட்டால் போதும். இதை வதக்குனதுக்கப்புறம் இது பாருங்கள், நான் வறுத்து வச்சுருக்கிறேன் எண்ணெயில். அதை வதக்கி வச்சு இது இப்போ கருவேப்பிலை எடுத்துகிட்டு வருவோம். நம்ம செடியிலே இருக்கிறது கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக தான் பறிக்கிறது. தக்காளி, கருவேப்பிலை, புளி மூணையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதான். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் வதக்குனதையும் அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா துவையல் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க.